ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் பிளேஸ். நாம இன்னைக்கு இந்த பழைய சாதத்தை பத்தி தான் பேச போறோம். பழைய சாதம்னு சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு அதை போய் யார் சாப்பிடுவாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க தான் சாப்பிடுவாங்க அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் வரும். ஆனா அது அப்படி கிடையாது. அதுல நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு. அதை பத்தி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். மட்டும் இல்லாம இந்த பழைய சாதம் எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்க போறோம். பழைய காலத்துல நம்ம ஊர்ல நிறைய உடல் உழைப்பு போடுறவங்க இந்த பழைய சாதத்தை தான் காலை உணவா எடுத்துப்பாங்க. இத பழஞ்சின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க. விவசாயம் பாக்குறவங்க, கொத்த வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த பழைய சாதம் நல்ல உடல் பலத்தை கொடுக்கும். இத எப்படி செய்யறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்வாங்கன்றத சொல்றேன். மதிய உணவுக்கு சாதம் வேக வைக்கும் போது கொஞ்சம் அதிகமா பழைய சாதத்துக்கும் சேர்த்து வேக வச்சுப்பாங்க. அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மாலை வேளையில மண்பானையில அந்த சாதத்தை எடுத்து வச்சுட்டு சாதம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி வச்சிருவாங்க. மறுநாள் காலையில இந்த பழைய சாதம் ரெடி ஆயிடும். இந்த இடைப்பட்ட காலத்துல நடக்கும் மாற்றத்தை நொதித்தல்னு சொல்லுவாங்க. அதாவது நாம சாதத்தை தண்ணி ஊத்தி 12 மணி நேரம் மூடி வைக்கும் போது அதுல இருக்கிற லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இந்த சாதத்துல இருக்கிற சின்ன சின்ன ஊட்டச்சத்துக்களை பல மடங்கு பெருக்குது. முக்கியமா நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம், பொட்டாசியம், இரும்பு போன்ற பல தாதுக்கள் பல மடங்கு பெருகுகிறது. உதாரணமாக 100 கிராம் அரிசியில கிடைக்கிற சாதத்தை பழைய சாதமா மாத்தின பிறகு அதுல இருக்கிற 3.4 மில்லிகிராம் இரும்பு சத்து 73.91 மில்லிகிராமா மாறுது. பழைய காலத்துல இந்த பழைய சாதத்தை வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிடுவாங்க. சிலவங்க இந்த தண்ணிய வடிச்சிட்டு தயிரும் உப்பும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனாலும் இந்த தண்ணியும் சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அந்த காலத்துல இருந்த மக்கள் வாழ்க்கையில இந்த பழைய சாதம் ஒரு மிக பெரிய இடத்தை பிடிச்சிருந்தது. இது ஒரு நாள் முழுவதுக்கும் தேவையான ஆற்றல், ஊட்டச்சத்து எல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாம உடலை குளிர்ச்சியாவும் வச்சிருந்தது. ஆனா இன்றைய கால மக்கள் இதன் மதிப்பை உணராமல் இத வறுமையில் இருக்கும் மக்களின் உணவா நினைச்சு புறக்கணிக்கிறாங்க. இந்த பழைய சாதத்தை குறித்த ஆராய்ச்சி உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விஞ்ஞானிகளால் மேற்கொள்ளப்பட்டது. அவர்களின் கூற்றுப்படி இதுல B6 மற்றும் B12 விட்டமின்கள் நிறைய இருக்குன்னு, இது மற்ற உணவுப் பொருட்களில் எளிதா கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாம இதுல செரிமானத்திற்கு உதவும் லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. மிக மிக முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பல காரணிகள் அதிகமா இருக்குன்னும், எலும்பு மற்றும் தசை தொடர்பான வியாதிகளை தடுக்கும் சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பழைய சாதத்தை செய்யறதுக்கு பிரவுன் ரைஸ் யூஸ் பண்றது இன்னும் சிறப்பு. அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் இந்த பழைய சாதத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்திடலாம். இந்த பழைய சாதத்தை சாப்பிடுறது உடலை லைட்டாவும் எனர்ஜெட்டிக்காவும் வச்சிருக்கும். உடலுக்கு நன்மை பயக்கும் பாக்டீரியா அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. உடலில் வெப்பத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறது. வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்களும் மறைந்து விடுகின்றன. இந்த உணவில் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் மலச்சிக்கலையும் உடலில் மந்தத்தையும் நீக்குகிறது. இரத்த அழுத்தம் சீராக்கப்பட்டு உயர் இரத்த அழுத்தம் குறைகிறது. இந்த உணவை உண்டு வருவதால் உடல் சோர்வடையாமல் முழு ஆற்றலுடன் நாள் முழுவதும் மிக புதிதாக உணரலாம். உடல் ஒவ்வாமை மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் இது நீக்குகிறது. உடலில் உள்ள அனைத்து வகையான புண்களும் வராமல் நீக்குகிறது. புதிய நோய் தொற்றுகள் வராமல் தடுக்கிறது. உடலுக்கு இளமையான மற்றும் பொலிவான தோற்றத்தை தருகிறது. தேநீர் மற்றும் காஃபி பிரியர்களுக்கு அதன் மீதான ஏக்கத்தை குறைக்கிறது. சைவ உணவு உண்பவர்களுக்கு உடலுக்கு தேவையான B12 மிக அதிக அளவில் கிடைக்கிறது.
இந்த பழைய சாதத்தோட மகிமைகள் என்னென்னன்றத இந்த வீடியோல பார்த்தோம். உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க கூடுதலா சமைச்ச சாதத்தை தூக்கி போடவோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சோ யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பழைய சாதமா மாத்தி காலையில பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுங்க. நிச்சயமா ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவீங்க. வேற எதுக்கும் இல்லைனாலும் இந்த கொரோனா காலத்துல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவாவது இதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. என்னோட வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.